ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் விடுதலை போராட்டம். இது வந்து கதை வடிவில் பார்க்க போகிறோம். எபிசோடு நம்பர் 1. இந்த ஸ்டோரியில் எதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன்னா, ஸ்கூல் புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், இது 4 பார்ட்டும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். 3 கேள்விகளுக்கு விடையளித்தால் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தரப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன். ஓகே, இந்த கதை பகுதியில் வரக்கூடிய வருடங்கள்லாம் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தனியாகவே உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட்கட்டோடு கொடுக்குறேன். இதில் வந்து ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? இன்றைக்கான முதல் கேள்வி, சென்னைவாசிகள் சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரியை பார்க்கலாம். சென்னையில் ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வணிகர்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அரசு வரி கட்ட முடியாதவங்களை கட்டாயம் செலுத்த சொல்லி கடுமையான தண்டனைகள் கொடுத்தாங்க. இப்படி தான் அப்போயெல்லாம் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைவாசிகள் சங்கம் உருவானுச்சு. இது வந்து சென்னை மாகாணத்தில் மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட முதல் அமைப்பு. இந்த சங்கத்திற்கு தலைமை தாங்கியது யாரெல்லாம் அப்படின்னா ஹார்லி, லக்ஷ்மி நரசு செட்டி, சீனிவாச பிள்ளை. இந்த சங்கத்தில் அதிகப்படியான உறுப்பினர்கள் வந்து வணிகர்கள் தான் வந்து இருந்தாங்க. இப்போ லக்ஷ்மி நரசு செட்டி கூட ஒரு வணிகர் தான். ஓகே, இந்த சங்கத்தின் மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா அதிகப்படியான வரிகளை வந்து குறைப்பது, அதே சமயம் கிறித்துவ சமய பரப்பாளர்களை வந்து எதிர்ப்பது அப்படிங்கிறது தான் நோக்கமாக இருந்துச்சு. இவங்களுடைய செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு அப்படின்னா வணிகர்கள் வந்து அதிகப்படியான வரி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய்த்துறை அதிகாரிகளால் சித்திரவதை செய்யப்பட்டாங்க. அதை வந்து இவங்களுடைய முயற்சியால் சித்திரவதை ஆணையம் அமைக்கப்பட்டு அந்த சட்டம் வந்து ஒழிக்கப்பட்டது. அதே சமயம் விவசாயிகளுடைய நலனுக்காகவும் இவங்க பல முயற்சிகள் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ரயத்வாரி ஜமீன்தாரி முறைகள் மூலமாக வேளாண் வர்க்கத்தினர் பட்ட துன்பங்களை வந்து சுட்டி காட்டினாங்க. அதே வந்து பண்டைய கிராம முறை வந்து திரும்ப மீட்டெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையிலும் வந்து இவங்க வற்புறுத்தினாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் கடுமையான சமய கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்தை வந்து சரியாக கையாளலை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் மீது வந்து குறைய வந்து சுட்டி காமிச்சாங்க. அடுத்தது தஞ்சை மன்னரை வந்து மீண்டும் பதவியில் அமர்த்த பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னா விண்ணப்பம் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுடைய செயல்பாடுகளாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசு செட்டி இறந்து போனதோட இந்த சங்கம் வந்து செயலிழந்து போனது. அடுத்து இதில் உள்ள உறுப்பினர்கள்லாம் வந்து சென்னை மகாஜன சங்கத்தில் வந்து தங்களை வந்து இணைத்து கொண்டார்கள். இரண்டாவது கேள்வி, சென்னை மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, சென்னை மகாஜன சபை வந்து இதுக்கு தலைமை தாங்கியவர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பி. ரங்கையா, அவர் தான் வந்து முதல் தலைவர். அனந்தாச்சாரில் வந்து செயலர். வீரராகவாச்சாரி, இந்த 3 பேர் தான் வந்து இந்த சபைக்கு வந்து தலைமை தாங்கியவர்கள். இவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா குடிமைப்பணி தேர்வுகள் வந்து இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் வந்து ஒரே நேரத்தில் நடத்தப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. லண்டன் இந்திய கவுன்சில் வந்து மூடப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. வரிகளை குறைக்க வேண்டும், இராணுவ செலவுகளை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. சென்னை மகாஜன சபை வந்து இந்திய சுதந்திர போராட்டத்தில் பெரும் பங்காற்றி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இந்திய அரச பிரதிநிதி எல்ஜின் பிரபு வந்து சென்னைக்கு வருகை தர்றாரு. அப்போ வந்து சென்னை மகாஜன சபை வந்து வரவேற்புரை அளிக்குது. அதை வந்து ஏற்க மறுக்கிறார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சென்னை மகாஜன சபை வந்து இந்திய தேசிய காங்கிரஸுடன் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்போ வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டத்திலையும் இது வந்து ஈடுபடுது. எந்தெந்த இடத்துல வந்து அந்த போராட்டத்தை நடத்துது அப்படின்னா சென்னை ஜார்ஜ் டவுன், யானைக்கவுனி, உயர்நீதிமன்றம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் வந்து அந்த போராட்டத்தை வந்து தலைமையேற்று நடத்துது. அப்போ அந்த போராட்டத்தின் போது வந்து உறுப்பினர்கள்லாம் வந்து கடுமையாக தாக்கப்படுறாங்க. இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறது யார் அப்படின்னா டி.ஆர். ராமச்சந்திரன் ஐயர் தான் வந்து அதை விசாரிக்கிறார். அப்புறம் வந்து சென்னை மகாஜன சபையில் வந்து ஒரு டைம் வந்து காந்தி வந்து உரையாற்றுறாரு. அதே மாதிரி பொன்விழா கொண்டாட்டத்திலும் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கலந்து கொண்டார். ஓகேவா? இவ்வளோ தான் வந்து கதை. இன்றைக்கான 3வது கேள்வி, சென்னை மகாஜன சபையின் செயலர் யார்? இந்த 3 கேள்விகளுக்கும் விடையளித்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், விடை அளித்து விட்டேன் என்று. உங்களுக்கான இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணப்படும். ஓகே, கதை வந்து சிம்பிளாக முடிச்சிருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த கதை எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்டேருந்து நான் ஃபீட்பேக்கு கேட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு டைம் வந்து நான் கண்டினியூ பண்ண முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் தர்றீங்க அதை பொறுத்து தான் நான் இதை கண்டினியூ பண்ண முடியும். இது வந்து நான் சொன்னது வந்து போர் அடிச்சுதா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா, இல்லைன்னு எதுவும் நான் என்னை மாற்றிக்கணுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் மாற்றிக்கணும்னு நீங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா நான் என்னை மாற்றிக்கிட்டு உங்களுக்கு பெட்டராக தர முடியும். அதுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து சிம்பிளாக கொண்டு வந்திருக்கேன்.
அடுத்தடுத்து வந்து நீங்கள் ஓகே இது நல்லாயிருக்கு இல்லை மாற்றிக்கணும்னு சொன்னீங்கன்னா நான் என்னை மாற்றிக்கிட்டு இன்னும் பெட்டராக உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? அதனால் எல்லாருமே பார்க்குற அனைவரும் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுடைய மனசில் எது உண்மையாக படுதோ அதை சொல்லுங்கள். நான் என்னையை மாற்றிக்கிட்டு இன்னும் பெட்டராக உங்களுக்கு ஸ்டோரி இன்னும் வந்து பெட்டராக வந்து சொல்கிறேன். ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.